சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 126 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 126 வசனம் 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord has done great things. கர்த்தர் ரொம்ப பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எல்லாரும் சொல்ல முடியும். இந்த இடத்துல நீங்களும் நானும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுவே பெரிய காரியம்தான். அதை விட ஒரு பெரிய காரியம் எதுவுமே இருக்க முடியாது. மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தரால் செய்ய முடியும். நம்ம யோசிக்கிறது நடக்கவே நடக்காதுங்க, இது ஆகவே ஆகாதுங்க, இது எப்படி, ஹவுஸ் இட் பாசிபிள், இது கூடாத விஷயம், நடக்காத விஷயம் என்று நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த விஷயத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட, புத்திக்கு அப்பாற்பட்ட ஆண்டவராகிய கர்த்தரால் செய்ய முடியும். He is in control. அவர் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? பிசாசு கிட்ட இல்லை. நம்முடைய வாழ்க்கை மனிதர்களிடத்துல இல்லை. நம்முடைய வாழ்க்கை இயற்கை கிட்டேயோ இல்லை சூழ்நிலை கிட்டேயோ கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பரிசுத்த வேதத்தில், என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்ட்ஸ். என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய இருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில், அவர் குறித்த காலங்களிலே உங்களுடைய சூழலை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். உங்கள் சூழ்நிலையை இந்த இயேசு அவர் மாற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 11வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் திரும்ப தன்னுடைய இடத்திற்கு அவர்கள் கடந்து வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். என் சகோதரா சகோதரி, ஆர் வி ரிடீம்டு பை திஸ் ஜீசஸ்? இந்த இயேசுவால் மீட்கப்பட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த இயேசுவால் மீட்கப்பட்டு இருக்கிறோமா? வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஃப்ரம் வேர் தே யூஸ் டு பி, அவர்களுடைய பழைய நிலைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு அவர்கள் இருக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஆமென். இந்த வருஷம் ஆரம்பித்து நம்ம 9 மாதங்களை முடித்திருக்கிறோம். இந்த 9 மாதங்கள் ஒருவேளை உங்களுடைய சந்தோஷத்தை திருடி இருக்கலாம். இந்த 9 மாதங்கள் உங்களுடைய சமாதானத்தை திருடி இருந்திருக்கலாம். இந்த 9 மாதங்கள் உங்களுடைய பணத்தை சூழலோ மனிதர்களோ பிசாசோ ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் இழக்கும்படியான ஒரு நிலை வந்திருக்கலாம். பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி இருக்குமா? சாதாரண மகிழ்ச்சி இல்லை, டெம்பரவரி சந்தோஷம் இல்லை. இந்த உலகம் நமக்கு கொடுக்கறது தற்காலிகமான ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு சமாதானம் தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது அது எப்படி இருக்குமா? நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். பர்மனன்ட். அல்லேலூயா. இந்த மாதம் முடிவதற்குள்ளதாக இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்க, நித்திய மகிழ்ச்சினாலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னை திருப்தி ஆக்கினாருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்தார், இது எப்படி நடக்கும் என்று நான் யோசித்தேன், இது எப்படி ஆகும் என்று நான் திகைத்து போயிருந்தேன். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் என் வாழ்க்கையில நான் இழந்த சந்தோஷத்தை, திரும்பவும் என் வாழ்க்கையில நான் இழந்த சமாதானத்தை, திரும்பவும் என் வாழ்க்கையில நான் இழந்த நம்பிக்கையை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் திரும்பவும் என்னை திருப்தி ஆக்கி என்னுடைய ஸ்தானத்திலே என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்தார். இதுதாங்க கர்த்தர் எனக்கு செய்த பெரிய காரியம் என்று நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களை மீட்டு கொண்டு அவர் வரப்போகிறார். எதுலெல்லாம் நீங்கள் வாழ்க்கை பிசாசு அவன் உங்களை இழுத்து கொண்டு போய் அதில் சிறையாக வைத்தானோ அதிலிருந்து திரும்ப இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வர இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள்.
சிலர் பலவிதமான பண கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் வியாதியில் அவர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பலவிதமான போராட்டங்கள், சில கவலைகள், சில காயங்கள், ஏதோ ஒன்றில் சிலர்னு சொல்ல மாட்டான், பலர் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். பலவிதமான பயங்கள், புதுசாக பயங்கள் வருகிறது. கொஞ்ச நேரம் அந்த பயம் நம்மை விட்டு போகுது, ஆனால் திரும்ப அந்த பயம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. திரும்ப அந்த பயம் போகுது, திரும்ப அந்த வேற ஒரு பயம் நமக்குள்ளாக வருகிறது. காலங்காத்தால் எந்திரிச்ச நேரத்திலிருந்து ஏதோ ஒரு பயம் நமக்குள்ளாக, நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக வந்துட்டே இருக்குது. சாதாரணமாக தான் இருந்திருக்கும், ஆனால் சாதாரணம் கூட ஒரு பயமாக இருக்கு. ஃபோன் பெல் அடித்தா கூட பயமாக இருக்கிறது. சாதாரணமாக ஹலோ அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயம். என் சகோதரா சகோதரி, எதில் நீ மாட்டிக்கொண்டு இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இருக்கிறார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவாள். சியோன் அப்படின்னா அவர்கள் இருந்த இடம், பழைய நிலைக்குள்ளாக. எப்படி ஆண்டவர் உங்களை உண்டு பண்ணினாரோ, ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு பாடுகள் இல்லாமல், ஒரு போராட்டங்கள் இல்லாமல், அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக he will bring you back from where you belong. நீ எங்கே இருக்கணுமோ அந்த இடத்திற்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இப்போ என்ன ஓடி போயிருக்கு? சந்தோஷம் ஓடிடுச்சு. இப்போ சமாதானம் ஓடிடுச்சு, நிம்மதி ஓடிடுச்சு, பணம் ஓடிடுச்சு, சுகம் ஓடிடுச்சு, பலன் ஓடிடுச்சு, எல்லாம் ஓடிடுச்சு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வரும்போது எது ஓடும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. he will do it. இந்த ஆண்டவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் பாருங்களேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றினா, உங்களுடைய சூழலை மாற்றினா இப்படிதான் இருக்கும். தூரத்தில் இருக்கும் உங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம். இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது உங்களுடைய கவலைகள். இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது உங்களுடைய கஷ்டம். இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது உங்களுடைய தவிப்பு. ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சூழலை மாற்றும் போது உங்களுடைய சந்தோஷத்தின் சத்தம் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் அது கேட்கும். அல்லேலூயா. ஆமென். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் செய்வார். மனிதனால் இது கூடாததான், தேவனால் இது கூடாததல்ல. he can do it, he can perform anything. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாரை வேணாலும் அனுப்ப முடியும். தேவ தூதர்களை கூட அனுப்ப முடியும். பேதுருவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். யாரை வேணாலும் அனுப்ப முடியும் உங்களுடைய சூழலை மாற்ற. தேவ தூதர்களை கூட அனுப்ப முடியும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் கூட வந்து உங்களுடைய சூழலை மாற்ற முடியும். தேவ தூதர்கள் இறங்கி வந்து அந்த இடத்துல நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகளை அந்த தேவ தூதர்கள் உங்களுக்கு செய்யும்படியாக ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் யாரை வேணாலும் அனுப்ப முடியும். எப்படி வேணாலும் உன்னுடைய சூழலை மாற்ற இந்த இயேசுவால் செய்ய முடியும். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அவன் பாபிலோன் தேசத்தில் அவன் இருக்கிறான். ஃபார் 70 years. இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும், ஒவ்வொரு வருஷம் மாறும் நினைச்சான். ஆனால் ஒரு வருஷமும் மாறல. இப்படியே 70 வருஷம் கடந்து வந்தது. எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு நாள் 70 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி தன்னுடைய இடத்திற்கு அவர்கள் சந்தோஷமாய் கடந்து போகிறார்கள். யோசித்து பாருங்க அந்த நிலை எப்படி இருந்திருக்கும் என்று. அல்லேலூயா. 70 வருஷம் ஒன்றும் நடக்கலை.
70 வருஷம் பாடுகள் தான், 70 வருஷம் போராட்டம் தான், 70 வருஷம் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை தான். ஆனா 70 வருஷம் நடக்காதது அவருடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த ஜனங்கள் அழுது கொண்டு இருந்தாங்க. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தாங்க. நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம். அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே அவர்கள் என்ன செஞ்சாங்க? அழுது கொண்டு இருந்தார்கள். 137ஆம் சங்கீதத்துல, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நோக்கி என்ன செஞ்சோம்? சீயோனை முன்னிட்டு அழுதோம். நாங்கள் அழுதோம். இப்ப அந்த அழுத ஜனங்கள் இப்போ விடுதலையோடு சந்தோஷத்தோடு அவர்கள் கடந்து வராங்க. அல்லேலூயா. எந்த ஜனம் அழுது கொண்டு இருந்ததோ, எந்த ஜனம் புலம்பிக் கொண்டு இருந்ததோ, எந்த ஜனங்கள் அவர்கள் வேதனையோடு இருந்தார்களோ, இவர்கள் இப்போ சந்தோஷமாக விடுதலையோடு சமாதானத்தோடு கடந்து வருகிறார்கள். இதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலை செய்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, திரும்ப உங்களுடைய பழைய ஸ்தானத்திற்குள்ளாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, என்னங்க இது சொப்பனம் காண்பதை போல இருக்குங்க, இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேனா? என் வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததா என்று நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். He will restore you. திரும்பவும் பழைய ஸ்தானத்திலே உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுவீங்க, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? அவர் பெரிய காரியங்களை செய்தாருங்க. அவர் ரொம்ப பெரிய காரியங்களை செய்தாருங்க. இந்த பெரிய காரியம் எனக்கு சந்தோஷமாய் நான் இருக்கும்படியாக, நான் மகிழ்ச்சியாய் நான் இருக்கும்படியாக, நான் மன நிறைவாய் இருக்கும்படியாக செய்தது என்று நீங்க சாட்சியாய் நிற்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க கஷ்டங்கள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய போராட்டங்கள், this is doing something in your life. உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை உன் வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு அது அந்த பாடுகளோ, அந்த வேதனைகளோ, அந்த போராட்டங்களோ, அந்த பாதை நமக்கு கடினமாக இருக்கிறது, நமக்கு பிடிக்கல. ஆனா அந்த பாதை உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை அது செய்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்யுது? உன்னை உருவாக்குது, உன்னை தகுதிப்படுத்துது, உன்னை தயார்படுத்துது. எதற்கு? விடுதலைக்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஜெயத்திற்கு நேராக, வெற்றிக்கு நேராக. உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய போராட்டங்கள் உன்னை தகுதிப்படுத்தி தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. They are working for you, they are not against you. உனக்கு விரோதமாய் அவைகள் வருவதை போல இருக்கு, ஆனா உனக்கு விரோதமாய் அவைகள் வரல. உன்னை உருவாக்கவே அவைகள் கடந்து வருகிறது. Hallelujah. It is getting you prepared for something amazing, for something bigger, for something stronger and for something mightier. உன்னை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த பாதை உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போடுறாங்க. அந்த சிங்கத்தின் கெபிக்குள்ள போடும்போது அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ பயமாக, அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே உள்ளே இருந்து அவன் வெளியே வந்த மாத்திரத்தில் அவனுடைய நிலை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. அல்லேலூயா. யாரெல்லாம் அவனை வேதனைப்படுத்தினார்களோ ஒருவரும் அதற்கு பிறகு இல்லை. யாரெல்லாம் அவனை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவனை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் யாருமே இல்லை. என் சகோதர சகோதரி, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள் அது உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில், அந்த சூழல்ல நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? அது உன்னை உருவாக்கும், அது உன்னை உயர்த்தும், அது உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நமக்கு தெரிகிறது எல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகள் தான். நமக்கு தெரிகிறது எல்லாமே நம்முடைய பாடுகள் தான். நமக்கு தெரிகிறது எல்லாமே நம்மளுடைய வேதனைகள் தான் நமக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது கஷ்டம், பாடு, பாபிலோனியர்கள், அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய வேதனையான பேச்சு, காயங்கள், இதுதான் அவர்களுடைய நிலையாக இருந்தது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையின் அளவை பார்த்து ஏமாந்து விடாத. உன்னுடைய சூழலை நீ பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போகாத. சூழல் என்றைக்குமே உன்னுடைய விசுவாசத்தை திருடும்.
பிரச்சனைகள் என்றைக்குமே இயேசுவை விட்டு உன்னை வெகு தூரம் கொண்டு போகும். இன்னும் கொஞ்ச நேரம்தான் உன்னுடைய சூழலை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மாற்ற இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீ பார்க்க மாட்டாய். நீ சொல்லுவ, என் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். நேற்று வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலங்க, நேற்று வரைக்கும் ஒண்ணும் இல்லாம இருந்தது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு என் சூழலை அவர் மாற்றினார். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். யோசித்து கூட பார்க்க முடியல, இது நனவா கனவான்னு கூட எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் கர்த்தர் செய்தார் என்று உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக கடந்து வரும்படியாக இந்த இயேசுவால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து, என் மகனே என் மகளே, அவர் சொல்லுவார், என் மகனே என் மகளே, யூ ஹவ் சஃபர்ட் அ லாட். நீ ரொம்ப பாடுகளை அனுபவிச்சிட்ட, ரொம்ப வேதனையை நீ வேதனையின் பாதை வழியாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான பயங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. பலவிதமான பாடுகள் வழியாக உன்னுடைய வாழ்க்கையை கடந்து வருகிறது. கவலைப்படாத, உன் சூழலை நான் மாற்ற இருக்கிறேன் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சத்தம் நமக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? வேற சத்தம் நமக்குள்ளாக கேட்கிறது. தோல்வியின் சத்தம், பயத்தின் சத்தம், பலவிதமான பாடுகளின் சத்தம், இதுதான் நமக்கு கேட்குது. கர்த்தர் சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்கறது இல்லை. அந்த சத்தத்தை என்ன செய்ய முடியல, நம்மால் கேட்க முடியல. 2015 என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த வருடம் ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் ஞாபகம் வைத்திருந்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஈரோடு கேம்பில் ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கிற ஈரோடு அந்த முகாமில் அந்த வருடம் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு முன்னாடி எனக்கு முன்பாக ஊட்டியில் இருந்தவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவர்களெலாம் இருப்பார்கள். அப்புறம் அவர்கள் மத்தியில் ஒருவர் இருந்தார், ஆனால் அவர் ஊட்டிக்காரர் இல்லை. அவர் உட்காந்துட்டு மெசேஜ் கொடுக்க அழுதுகிட்டே இருந்தார். என் கான்சென்ட்ரேஷன், என்னுடைய கவனம் ஃபுல்லாக அவர் மேலே தான் இருந்தது. ஏன்னா அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடிலேருந்து அழுதுகிட்டு இருக்க, செய்தி கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அழுதார். செய்தியெல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரும்போது என் இடத்துல அவர் வந்தார். அவர் கூட ஒரு அம்மா வந்தாங்க. அவர் என் மனைவின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன் அழுதுகிட்டே இருந்தீங்க, என்ன ஆச்சு? அப்போ சொன்னேன், இல்லைங்க, எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 12 வருடம் ஆகுது. எங்களுக்கு குழந்தை இல்லை. 5 அபார்ஷன் ஆயிடுச்சு. இங்கே வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அபார்ஷன் நடந்துருச்சு. அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னென்னமோ மருந்து மாத்திரைகள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், என்னென்னமோ வைத்தியமெல்லாம் பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்தோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் வந்தோம்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் அழும்போது ஆண்டவரும் உங்களோடு சேர்ந்து அவர் அழுகிறார். அல்லேலூயா. மரியாள் மார்த்தாள் அவர்களுடைய சகோதரன் லாசரு அவர் மரித்த போது அந்த லாசனுடைய சகோதரிகள் அழுறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சொல்லு, சத்தமாக சொல்லு. ஆண்டவர் அழுதாரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த லாசருவை அவர் உயிரோட எழுப்ப போகிறார்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அழுதார். இந்த 2 பேர் அழுகிறத, மரியாள் மார்த்தாள் அவர்கள் அழுகிறது அவரால் தாங்க முடியல. அவர் அழுறார். நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அழும்போது யார் அழுறார்களோ இல்லை யார் உனக்கு ஆறுதலாக இருக்கிறார்களோ, நான் ஆண்டவர் உனக்கு ஆறுதலாக, அவர் உன்னோடு சேர்ந்து அவர் அழுது கொண்டு இருப்பார். அல்லேலூயா. யூ ஆர் நாட் அலோன். நீ தனியாக இல்லை. ஹி இஸ் வித் யூ. அவர் உன்னோடு இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? 18வது வசனம் 34:18. நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்கள் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இப்போ வேண்டுமென்றால் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறாங்களா? அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க?
அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். He steps in and turns things around. அவர் உங்களுடைய சூழலுக்குள்ளாக, உங்களுடைய வேதனைக்குள்ளாக, உங்களுடைய அழுகைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். உங்களுடைய அழுகையை பார்த்து அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. டோன்ட் ஃபர்கெட், இதை மறந்து விடாதே. நீ அழுதினா ஆண்டவர் அழுவார். அல்லேலூயா. நீ அழுதினா ஆண்டவர் அழுவார். திங்க் திஸ், இதை நீ மறந்து விடாதே, ஒருபோதும் மறந்து விடாதே. there is a season which is going to come. இப்போ உன் நிலை வேணா அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் இருக்கிறது, நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ விடுதலையோடு இருக்கக்கூடிய காலத்திற்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு உன்னை திரும்ப நித்திய சந்தோஷத்தில், நித்திய மகிழ்ச்சியில், நித்திய சமாதானத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை திருப்தியாய் நீ இருக்கும்படியாக பெரிய காரியங்களை, ரொம்ப பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் செய்ய இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் காலம் வரப்போகுது. ஆமென். நான் திரும்பவும், நீங்கள் சொல்லுவீங்க, திரும்பவும் என் வாழ்க்கை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால என்னை திருப்தி ஆக்கினார் என்று நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். அந்த ஈரோடு தம்பதிக்கு நான் கொஞ்ச நேரம் அவர்களோடு நான் பேசினேன், அவர்களுக்கு நான் ஜெபித்தேன். அப்போது முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த நாள் கூட்டத்தில் மறுபடியும் அடுத்த நாள் நான் தான் செய்தி, அந்த செஷனில் நான் தான் செய்தி கொடுத்தேன். மறுபடியும் அவர்களோடு நான் பேசி முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் நான் அவர்களை நான் பார்த்தேன் அதே கூட்டத்தில். அப்போ நான் மெசேஜ் கொடுக்கல, நான் வர்ஷிப் பண்ணேன், ஆராதனையை நடத்தி கொண்டு இருந்தேன். அப்பயும் அவர் அழுது கொண்டு இருந்தார். யோசித்தேன், சரி அவர்களுக்கு எதுவும் இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் கூட்டம் எல்லாம் முடித்து கொண்டு நான் கீழே வரும்போது அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டார். நல்லா கொஞ்சம் குண்டான ஒரு மனிதர் என்ன போட்டு கட்டி பிடிச்சிட்டார். கூட இருந்தவங்கலாம், அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, அந்த கூட இருந்தவங்களாம் ஓடி விலக்கி விட்டாங்க. அப்போது கேட்டேன், என்னாச்சு பிரதர், என்னாச்சு? அது சொன்னார், ஐயா இங்கே பாருங்க அப்படின்னு திரும்பி காமிச்சார். அது ஒரு அழகான ஒரு குழந்தை கையில் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போதான் நான் புரிஞ்சேன், இந்த கண்ணீர் வேதனையின் கண்ணீர் இல்லை, இந்த கண்ணீர் என்னது? சந்தோஷத்தின் கண்ணீர். இதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர். எத்தனை ஆண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தாலும் அதுவே உன்னுடைய முடிவு அல்ல. அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை நீங்கள் திரும்ப சுதந்திரிக்கும்படியாக இந்த இயேசுவால் செய்ய முடியும். உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய வேதனையை, உங்களுடைய அழுகையை அவரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்ணீரோட விதைக்கிறவன் என்ன செய்வான்? அவன் கம்பீரத்தோடு அவன் அறுப்பான். அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். 126ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 5-6 வசனங்களில் பாருங்களேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் என்ன செய்வான்? அவன் திரும்பி வருவான். God is going to do something beyond your expectation. உன்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இயேசுவால் செய்ய முடியும். அவரால் முடியும். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். யோபின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோபினுடைய வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நிலை, சொல்லி மாளாது. ஆனால் அந்த காலம் கடைசி வரைக்கும் நிற்கல. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலம் கடைசி வரைக்கும் நிற்கல. அந்த வேதனையின் காலம், அந்த கண்ணீரின் காலம், அந்த இழப்பின் காலம், இட் வாஸ் அ சீசன். அது கொஞ்ச காலம்தான். எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அந்த காலம் நிரந்தரமாக இல்லை. அல்லேலூயா. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்களிலே பிரச்சனைகள் வந்ததுன்னா அது எல்லாம் ஒன்றா வரும். ஆனால் ஆசீர்வாதம் வருவது மாத்திரம் ஒன்றே ஒன்று தான் வரும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அது ஒன்று கூட வர மாதிரி தெரியலங்க. அந்த ஒன்று கூட எனக்கு வர்றது தெரியலங்க. பிரச்சனைகள் நிறையா வருதுங்க, போராட்டங்கள் நிறையா வருது, பாடுகள் நிறையா வருது. ஆனால் ஆசீர்வாதம் ஒன்று கூட வர மாட்டேங்குது. சில நேரத்தில் அப்படி தான் வரும். பிரச்சனைகள் எப்படி வருது? மலையை போல் அப்படியே
எல்லாம் ஒரே நேரத்தில் வருவதை போல இருக்கும். ஒரே டைமில் எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள் வருவதை போல இருக்கும். லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் பிரச்சனையிலிருந்து இந்த ஆண்டவரால் வெளியே கொண்டு வர முடியலன்னா அந்த பிரச்சனையே வராது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் வைக்கலைன்னா அந்த பிரச்சனையே வராது. அந்த பிரச்சனை இருக்குன்னா அற்புதம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாடு இருக்குன்னா விடுதலை இருக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நீங்கள் விரும்பத்தகாத சூழல் உங்களுடைய சூழலாக இருந்ததுன்னா நீங்கள் விரும்புகிற சூழலும் இருக்கு என்று அர்த்தம். அல்லேலூயா. The enemy is not control. The enemy is not control of your life. பிசாசோ, சத்துருக்களோ, மனிதர்களோ, இயற்கையோ, சூழலோ உங்களுடைய வாழ்க்கையை அது பிடித்து கொண்டு இல்லை. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. He is in control. அவர் கையில் தான் எல்லாமே இருக்கு. அவருடைய கரத்திலிருந்து எல்லாம் வருகிறது. திரும்ப எல்லாம் அவருடைய கரத்திற்குள்ளாக போகிறது. இந்த எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு சுவாபம், இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்கும்போது அவன் எதை கண்டு அஞ்சுறதுக்கு அவனுக்கு இல்லை. அவன் எதை கண்டு பயப்பட மாட்டான். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் அது அவனுக்கு பெரிதாக தெரியாது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒன்றும் புரியாது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் ஒன்றும் புரியாது. இது ஏன் நடக்குது, இது ஏன் ஆகுது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், எதுவுமே புரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, எதுவுமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்காது. புரிஞ்சுக்கிட்டு தான் சந்தோஷம், புரியலனாலும் சந்தோஷம், எல்லாமே சந்தோஷம். யோபு சொல்வதை போல, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சதுன்னா சந்தோஷம், புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அவர் வழி நடத்துவார், எனக்கு துணையாக நிற்கிறார். அந்த யோபனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபனுடைய போராட்டம் ரொம்ப கொடுமையாக, கொடூரமாக இருந்தது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய போட்டிருக்கிற உடையை அவர் கிழித்து கொண்டிருந்தார். சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருந்தார். போய் சாம்பலில் போய் அவர் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். அவ்வளவு கொடூரமான ஒரு நிலை, தாங்க முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. தாங்க முடியாத ஒரு நிலை. என்ன தாங்க முடியல? சூழலுடைய தாக்கம் தாங்க முடியல. அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிதான். சூழல் என்ன செய்யுது, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், நமக்கு கொடுக்குற விஷயங்கள், அது ரொம்ப இட் இஸ் டூ மச். அது ரொம்ப மிஞ்சின பாரமாக இருப்பதை போல இருக்கும். நம்மளால் அதை கேரி பண்ண முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அப்போ அந்த சிலுவையினுடைய பாரம், இட் வாஸ் டூ ஹெவி. அது ரொம்ப பாரமாக இருந்தது, அவரால் முடியல. அப்போ என்ன தெரியுமா நடந்தது? பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். When Jesus was not able to carry the cross, when it was too heavy for him, அந்த சிலுவையின் பாரம் அவருக்கு அதிகமாக இருக்கும்போது, அவரால் அதை பிடிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, 26ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். God sent a man. சில நேரத்தில் உங்களுடைய பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம், அந்த வேதனை, அந்த சூழல், அது ரொம்ப 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 அதிகமாக இருக்கலாம். யோபு அவர் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் பெரிய வார்த்தையை ஒன்று சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன. என்ன ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஏன்னா அவருடைய சூழல், அவருடைய பிரச்சனைகள், அவர் சந்திக்கக்கூடிய காரியங்கள் அது ரொம்ப பெரிதாக காணப்பட்டது. He was not able to handle them. அதை அவரால் தாங்க முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, God knows what you are going through. உன்னுடைய போய் கொண்டிருக்கிற அந்த பாதை, அது எப்படிப்பட்ட பாதை என்று ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பாதையில் என்ன வியாதி இருக்குதா, அந்த பாதையில் மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்களா, அந்த பாதையில் வேதனைகள் இருக்கிறதா, தோல்விகள் இருக்குதா, கவலைகள் இருக்குதா, பாடுகள், போராட்டங்கள், பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள் இருக்கிறதா, இது எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனை, என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் சொல்றாரு, நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே
சாகாமலும் போனதென்ன. ஆனா அதே யோபு இந்த வார்த்தையை சொன்னவர், அதே இது இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்றாரு. அதே யோபின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 25, 26 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அவர் சொல்றாரு. என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஐயோ என்ன இவ்வளவு கஷ்டம். அவர் சொல்றாரு, ஆனாலும் என் மீட்பர் என்ன செய்யறாரு? அவர் உயிரோடு இருக்கிறார். நான் முன்னாடி போனாலும் ஆண்டவர் இல்லை, நான் பின்பாக வந்தாலும் என்ன இல்லை, அவர் இல்லை. நான் வலது புறத்தில் போனாலும் நான் இடது புறத்திற்கு போனாலும் அங்கேயும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழி என்ன செய்யறாரு? நீங்க போகிற வழி ஆண்டவருக்கு தெரியும். அந்த 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 வழியில எத்தனை வழி இருக்குன்னு தெரியும். அந்த வழியில எத்தனை பாடுகள் இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த வழிகளில் எத்தனை போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீங்க, இனிமேல் எதிர்கொள்ளுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்லிட்டு யோபு சொல்றாரு பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக நான் விளங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு சோதனை. அல்லேலூயா. அது ஒரு சோதனை. அந்த சோதனையில நீங்க ஜெயிச்சினா நீ சுத்த பொன்னாக நீ விளங்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யோபு அவர் சரீரத்திலெல்லாம் கொப்பளங்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளம். எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. யோசித்தே பார்க்க முடியாது அது எப்படி இருக்கும். ஒரு ஒரு சிரட்டையை எடுத்து, ஒரு ஓட்டை எடுத்து அவர் தேய்த்து கொண்டு இருக்கிறார். சாம்பலிலே உட்கார்ந்து எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த பாடு நம்மளுடைய பாடாய் இருக்கிறதா? சகோதரா சகோதரி, யோசித்து பாருங்களேன். இந்த நேரத்தில் யோபனுடைய நண்பர் ஆண்டவர் யோபன் நண்பரின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, இனி அவர் உம்முடைய வாயை என்ன செய்வாராம்? நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எப்போ அவர் சரீரத்திலலாம் கொப்பளம் எல்லாமே இழந்துட்டார். எல்லாம் குடும்பம் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க. எல்லா ஆஸ்தி, பணம், பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு. சரீரத்தில் பலனும் போயிடுச்சு, சுகமும் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் யோபனுடைய நண்பன் மூலமாக அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். சூழல் எப்படி இருக்குது? இந்த வார்த்தைக்கும் சூழலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா. சூழல் இட் வாஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட். அவனுடைய வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருடைய வார்த்தையின்படியே அந்த இடத்துல சூழலை மாற்றினார். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழல் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் பெரிய காரியங்களை செய்வேன், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் வார்த்தை சொல்லுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இதுக்கு நேர் மாதிரியாக இருக்கு. பெரிய காரியங்கள் நடக்குது. என்ன பெரிய காரியங்கள்? கஷ்டம் பெருசாக வருது, பாடுகள் பெரிதாக இருக்கிறது, போராட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆனால் நன்மை பெருசா இல்லை, சந்தோஷம் பெருசா இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலை உன்னுடைய நிலையாக இருக்கலாம். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, ஒன்று மறந்து விடாதீங்க, இன்னமும் ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்பயும் இந்த ஆண்டவர் கையில தான் எல்லாமே இருக்குது. உங்க வாழ்க்கை, மற்றவர்கள் வாழ்க்கை, இயற்கை, மனிதர்கள், பிசாசு எல்லாமே அவருடைய கரத்தில் தான். அவருடைய கரத்தை மீறி யாரும் எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசோ, மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, they cannot take control of your life. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பிடித்து கொள்ள முடியாது. திரும்பவும் உங்களை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் சிரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் வேணா பெரிதாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ரொம்ப பெரியவர். உன் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், உன்னுடைய சூழலை காட்டிலும் பெரியவர். நீ எதிர்கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க உங்க வார்த்தையை கேட்காம இருக்கலாம்.
உங்களுக்கு வந்து திட்டிகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வரலாம், இயற்கை உங்களுக்கு விரோதமாய் வரலாம், ஏன் நீங்களே உங்களுக்கு விரோதமாய் கூட கொண்டு வரலாம். ஆனால் என்ன ஆனாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள், அதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியல. உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய நிந்தைகள், உங்களுடைய சூழல்கள், இது எல்லாமே உங்களை கீழே கொண்டு வரல. இவைகள் எல்லாமே உங்களை உருவாக்குது. ஹல்லேலூயா. இட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. உங்களை தயார்படுத்துது, உங்களை தகுதிப்படுத்துது. எதற்கு தயார்படுத்துது, எதற்கு தகுதிப்படுத்துது? ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த அவருடைய நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்க இவைகள் உங்களுக்கு தயார்படுத்தி தகுதிப்படுத்தி அவைகளை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு பாதைக்குள்ளாய் உங்களை கொண்டு போகிறது. இப்போ வேணா அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் இந்த அழுகை கூடிய சீக்கிரத்தில், கொஞ்ச நாளில், கொஞ்ச நேரத்தில், கொஞ்சம் மாதத்தில் இந்த அழுகை ஆனந்த சந்தோஷமாக களிப்பாக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். இதுதான் பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாரும் நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் இடத்துல உங்களுடைய மனைவி வந்து அவள் வந்து கர்ப்பம் தரிப்பா, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ இந்த விஷயத்தை சாராள் வந்து கூடாரத்திற்கு பின்பாக இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஷி லாஃப்ட், சிரிக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குற, நீ ஏன் சிரிக்கிற, ஏன் நகைக்கிறாயின்னு கேட்குறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வந்து 18ஆம் அதிகாரத்தில் வந்து 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் அவன் நகைக்கிறார். 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள். அல்லேலூயா. சிரிக்கிறா. என்ன நடந்துச்சு? இந்த வார்த்தை சொல்லி நாட்கள் கடந்து வந்தது. ஆனால் என்ன ஆகல? குழந்தை வரல. நாட்கள் மாதங்களாய் கடந்து வந்தது, மாதங்கள் வருடங்களாய் கடந்து வந்தது. ஆனால் என்ன ஆகல? நத்திங் ஹேப்பன்ட். ஒன்றுமே நடக்கல. இந்த சாராளுக்கு 90 வயது ஆகும்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அது நிறைவேறினது. சாராள் அவர்கள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஈசாக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நகைப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஈசாக்குன்னா லாஃப்டர், நகைப்பு, சிரிப்பு என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க. சாராள் வந்து 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். அழுது கொண்டிருந்த நாட்கள் முடிஞ்சு போய் இப்ப சிரிக்கக்கூடிய நாட்கள் கடந்து வந்தது. முதல் முறையாக அவ சிரிச்சா, ஆனா சந்தேகத்துல சிரிச்சா. அல்லேலூயா. சந்தேகத்துல அவ சிரிச்சா, அவிசுவாசத்துல சிரித்தா. ஆனா ஆண்டவர் அவளை மறுபடியும் சிரிக்க வைத்தார் அதே விஷயத்திற்கு. ஆனா ஆண்டவர் சிரிக்க வைக்கும் போது அது ஆச்சரியத்துல சிரிக்க வைத்தார். அல்லேலூயா. You may have disappointments now. Things haven't worked out in your life. வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், இது நிரந்தரமாக இருப்பதை போல எல்லாமே வந்து இருக்கு. உனக்கே கிண்டலாக இருக்கும். சில நேரத்தில் வார்த்தைகள் கேட்கும் போது கிண்டலாக இருக்கும். இதெல்லாம் என்னங்க, நமக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். என் சகோதரா சகோதரி, நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் திஸ் லார்ட். எதுவுமே கடினம் என்று இந்த ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் நீங்கள் சிரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அந்த சிரிப்பு அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் எனக்கு ரொம்ப பெரிய காரியங்களை செய்தார், நான் ரொம்ப சந்தோஷமாக, நான் மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் எப்படி இருக்கிறோம்? நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். If God wants to do great and mighty things in your life, கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்ம என்ன செய்யணும்? இதனுடைய தொடர்ச்சியை
அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். If God wants to do great and mighty things in your life, வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்து இருக்கிறேன். திரும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ஸ்தானத்திலே என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து எனக்கு துணையாக நிற்கிறார் என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளாக நாங்கள் வரப்போகிறதற்காக நன்றி. இந்த நாளிலே வந்த உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டு ஆவியோடு கடந்து போகிறதற்காக நன்றி. சூழ்நிலையை பார்த்து நாங்கள் ஏமாந்தது போதும் அப்பா. இனிமேல் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் ஏமாற மாட்டோம். என் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எந்நாளும் எங்களுக்கு வெற்றி தான், தோல்வி எங்களுக்கு இல்லை. எல்லா நாளும் நாங்கள் வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எங்களை தாங்கி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தி எங்களுக்கு துணையாய் நிற்கிற என் தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சட்டைகளின் நிழலானதை எங்களை மூடி மறைத்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வரிய பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்த உதவி செய்வீராக. ஆமென். ஆமென்.